அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் ரேஷன் அட்டைக்கு என்ன ஒரு முக்கியமான சலுகை கொடுக்க போறாங்க, என்ன ஒரு புதிய மாற்றங்கள், இனிவரும் காலங்களில் ரேஷன் அட்டையில என்ன ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக என்ன ஒரு முக்கியமான திட்டம் கொண்டு வர போறாங்க என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் காலங்களில் ரேஷன் அட்டைக்கு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்கள் ரேஷன் கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள் தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவச பொருட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் ரேஷன் கடை வாயிலாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் எந்த ஒரு பொருட்களும் வாங்கவில்லை என்றது கண்டறியப்பட்டால் அவர்கள் ரேஷன் கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கட்டாயம் அவர்கள் கைரேகை பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ரேஷன் கடைகளுக்கு ஒரு முறையாவது வந்து அவர்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அப்படி பதிவு செய்யாத நபர்கள் பெயர்கள் தற்காலிகமாக ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஏற்கனவே இறந்தவர்கள் பெயரை நீக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி நீக்கப்படாத நபர்களுக்கும் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொருட்கள் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டு வராங்க. இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைகள்ல பல்வேறு இலவச பொருட்கள் மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இகேவைசி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். நீண்ட நாட்களாக ரேஷன் பொருட்கள் வாங்காத ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டறிந்து அவற்றை செயலற்ற நிலைக்கு மாற்றும் பணி தற்போது முடுக்கி விடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது 6 மாதங்களுக்கு மேல் ஒரு முறை கூட பொருட்கள் வாங்காத ரேஷன் கார்டுகள் போலியானவை என கருதப்பட்டு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 முதல் 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. அந்த ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு ஆவணம் உங்களோட ரேஷன் கார்டு மட்டும்தான். அந்த ரேஷன் கார்டுல ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் உங்களோட வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட மாட்டாது. அடுத்தபடியாக உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு இனிவரும் காலங்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசு மூலமாக வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாதென தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அதனால உங்களோட ரேஷன் கார்டை என்ன ஒரு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற ஆப்புகள் மூலமாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அதனால எந்த திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமெனாலும் உடனே திருத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மே மாதம் 4ஆம் தேதி வரை நீங்க என்னதான் ரேஷன் கார்டுல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட அப்ளை பண்ணாலும் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களோட திருத்தங்கள் முடிவுக்கு கொண்டு வரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்காலிகமாக புதிதாக ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டாங்க. ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டாங்க. இதன் காரணமாக தான் தமிழக அரசின் சார்பாக தற்போது வரை ரேஷன் அட்டைக்கு எந்த ஒரு மாற்றங்களும் மேற்கொள்ள முடியாதென அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக தமிழக அரசு உருவான பிறகுதான் கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷன் கார்டில் எந்த ஒரு திருத்தங்களை மேற்கொண்டாலும்
உடனடியாக மாற்றி கொடுக்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக உங்களோட ரேஷன் கார்டுல குறிப்பாக உங்களோட பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், இல்ல உங்களோட போன் நம்பர் மாற்றம் செய்யணும்னாலோ நீங்க இப்போது விண்ணப்பிக்கலாம். இனி வரும் காலங்கள்ல குறிப்பாக அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்குள்ள புதிதாக தமிழக அரசு உருவாகிவிடும். அப்படி உருவான பிறகு நீங்க உங்களோட ரேஷன் கார்டு இப்போது விண்ணப்பித்தால் மட்டும்தான் வரக்கூடிய 10 நாட்களுக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டுல பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட முடியும்னு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு விலை மாற்றம் கொண்டுவரப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக தமிழக அரசு உருவான பிறகு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை பற்றி முதல் கையெழுத்து யார் வந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றி வைப்பாங்க. அப்படி அவர்கள் நிறைவேற்றி வைக்கும் போது கண்டிப்பாக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவாங்க. அதாவது ரேஷன் அட்டையில் இந்த நபர்கள் மட்டும்தான் அவர்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அறிவிக்கப்படுவாங்க. குறிப்பாக அவர்கள் மகளிராக இருந்தா மட்டும்தான், குடும்ப தலைவியாக இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அறிவிக்கப்படுவாங்க. அடுத்தபடியாக அவர்கள் வருமான வரி துறையினருக்கு பணம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடையாதுன்னு அறிவிக்கப்படுவாங்க. அடுத்தபடியாக வீட்டில் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படாது. குறிப்பாக ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்பட மாட்டதென பல்வேறு நிபந்தனைகள் கண்டிப்பாக விதிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தகுதியற்ற நபர்கள் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பிக்க கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இனிவரும் காலங்கள்ல அவர்களும் சோதனை செய்யப்பட்டு அவர்கள் கண்டிப்பாக தகுதிய நபர்களா என கண்டறியப்பட்ட பிறகுதான் இனிவரும் காலங்களில் தமிழக அரசின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்படும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தற்போது வரை தமிழக அரசின் சார்பாக இந்த ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. இனிவரும் காலங்கள்ல தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கொண்டு வரப்பட்டாலும், மத்திய அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கொண்டு வரப்பட்டாலும் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த திட்டங்கள் மூலமாக உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். தற்பொழுது தமிழக அரசும் மத்திய அரசும் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். எதற்காக அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு டைப் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆதார் கார்டை டைப் பண்ணும்போது, அதாவது அந்த ஆதார் கார்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆதார் கார்டுல எந்தெந்த பேங்க் பாஸ்புக் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக்ல உடனடியாக அவங்க வங்கிகள் மூலமாக பணம் வர வைக்கப்படுவாங்க. இதன் காரணமாக தான் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட வேண்டும்னு அவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க. இதே போன்று பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்டுக்கு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.